ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்னைக்கு நம்ம கழுத்தை சுற்றி உள்ள கருமையை நீக்கிறதுக்கு ஒரு அருமையான பியூட்டி ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு வந்து பாதி எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் வந்து நமக்கு 1/2 ஸ்பூன் போதும். இந்த மாதிரி நான் வந்து 2 ரூபா பாக்கெட் காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன். இதில் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி கோதுமை மாவு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம இந்த தோல்லாம் நம்ம வந்து சீக்கவே தேவையில்லைங்க. இதை அப்படியே வந்து நம்ம கேரட் துருவுற மாதிரி இந்த உருளைக்கிழங்கையை நல்லா வந்து நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இது வந்து நல்ல உருளைக்கிழங்கை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நீங்கள் எந்த பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை வந்து இப்படியே நம்ம கையில் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கையில் வந்து நல்லா வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை சாறை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இதில் வந்து நம்ம மிக்சியில் எதுவுமே அரைக்கக்கூடாதுங்க. இது மாதிரி நல்லா புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே டைட்டாக புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாறு வரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா புழிஞ்சு அதோட சாறை மட்டும் எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஜூஸ் எடுத்துட்டோம். நமக்கு அடியில் பாருங்கள் ஒரு மாதிரி மாவு மாதிரி அப்படியே தங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தங்கணும் அந்த மாவு சத்து. ஏன்னா நமக்கு உருளைக்கிழங்கு வந்து நார்மலாக வந்து மாவு சத்து உடையது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா காஃபி பவுடர் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த அளவுக்கு இதில் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதில் வந்து நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து 1 ஸ்பூன் மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு ஒரு நல்ல பேஸ்ட்டாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து பேஸ்ட்டாக கலக்கின பிறகு இது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கழுத்தை சுற்றி ஃபுல்லாக அந்த பிளாக் எங்கெங்கே ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கோ அந்த மார்க் அது ஃபுல்லாகவே நீங்கள் இதை அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி கண்ணுக்கு கீழே உள்ள கருவளையத்தையும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே காய வச்சுருங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து அந்த ரிமூவ் ஆயிரும். நீங்கள் இது மட்டும் இப்போ மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதை வந்து டெய்லி 1 வீக் வந்து தொடர்ந்து பண்ணிங்கன்னா 100% வந்து உங்களுக்கு அந்த கண்ணுக்குள்ள உள்ள கருவளையும் கழுத்தை சுற்றி உள்ள கருப்பும் உங்களுக்கு நல்லாவே மாறிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவும் சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.